உள்ளுக்குள்ளே ஜீசஸ் சொல்லுவோம். உள்ளுக்குள்ளே அதே ஜீசஸ். ஜீசஸ். கரங்களை யாரும் தட்ட வேண்டாம். ஜீசஸ். கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை மேல் நோக்கி உயர்த்தி, ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம்,
கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். உள்ளுக்குள்ள அப்படியே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ரத்தம் உள்ளுக்குள்ள, வெளியில சவுண்ட் வரக்கூடாது. உள்ள ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். உள்ளுக்குள்ள அப்படியே என்ன செஞ்சுட்டு இருங்க. கொஞ்ச நேரம் ரத்தத்தை பயன்படுத்துங்க. கொஞ்ச நேரம், இவ்வளவு நேரம் இயேசு நாமத்தை பயன்படுத்து ஜீசஸ் ஜீசஸ் சொல்லிட்டே இருந்தோம். அதனால ஒரு மிகப்பெரிய வல்லமை, விடுதலை நமக்குள்ள வந்திருக்கிறது. இப்போ ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். திரும்ப திரும்ப அப்படியே நினைச்சிட்டுங்க. ரத்தம் 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 ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். தேங்க்யூ ஃபாதர். சொல்லுங்க, வானக தந்தையே. எல்லாரும் அப்படியே சொல்லுங்க. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே பரிசுத்தர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை புனிதமாக்கியல்ல வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இந்த காணிக்கையை புனிதமாக்குகின்ற உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையை புனிதமாக்கியல்லும். எங்களுடைய சரீரத்தினுடைய செயல்களை, தீய செயல்களை எல்லாம் அழித்து எங்களை உருமாற்றியல்லும். நாங்கள் இப்பொழுது மனம் திரும்பி உம்மீது எங்கள் கண்களை பதிய வைத்திருக்கிறோம். எங்கள் மனம் வானகத்திலிருந்து இறங்கி வந்த உம்முடைய உடலை இப்பொழுது உட்கொள்கிறதற்கு நாங்கள் தயாராக தாகத்தோடு வந்திருக்கிறோம், பசியோடு வந்திருக்கிறோம் ஐயா. பசியாயிருக்கிறவர்களே எல்லோரும் இரண்டை வாருங்கள், இலவசமாய் வாங்கி புசியுங்கள் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய உடலை உட்கொள்கிறதற்கு, வானிலிருந்து இறங்கி வந்த இந்த உணவை உட்கொள்கிறதற்கு, உம்முடைய சரீரத்தை உட்கொள்கிறதற்கு 12 சீடர்களுக்கு முன்பாக நீர் ஏற்படுத்திய அந்த திருவிருந்திலே உம்முடைய உடலை இதோ நான் கையளிக்கிறேன், என் இரத்தத்தை உங்களுக்கு கையளிக்கிறேன், இதை நினைவாக செய்யுங்கள் என்ற வார்த்தையின்படி அதை விசுவாசித்து நாங்கள் இப்பொழுது உம்முடைய உடலை உட்கொள்கிறதற்காக உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பாடுவனம் மனமுகந்த போது அப்பத்தை தம் கையில் எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அவர் கூறியதாவது, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை தம் கையில் எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அவர் கூறியதாவது, உங்களுக்காக சிந்தப்படுகிற இது என்னுடைய இரத்தம், இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் இரத்தம். உள்ளுக்குள்ள அந்த இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். அந்த உணர்வு அப்படி ஓடிட்டே இருக்கட்டும். நாம் பருகப் போகிறது அவருடைய இரத்தத்தை, நாம் புசிய போகிறது அவருடைய உடலை. இப்பொழுது இது விசுவாசத்தினால், நம்முடைய விசுவாச அறிக்கையினால், நம்முடைய நம்பிக்கையினால் இப்பொழுது இது உடலாக மாறிக்கொண்டிருக்கிறது, இரத்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்போது நாம் என்ன நினைக்கிறோமோ, என்ன விசுவாசத்தில் அறிக்கையிடுகிறோமோ அதை செய்கிறார். இயேசு சொன்னார், மார்க் 11ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்திலே சொல்லும்போது, ஒருவன் கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் விழு என்று சொன்னால் அப்படியே விழும் என்றார். இதுபோல நம்முடைய விசுவாசம் மனம் திரும்பிய மனிதனுக்குள்ளதான் இந்த விசுவாசம் இருக்கிறது. நம்முடைய விசுவாசம்